பொறையுடைமை பகுதியில் நம்ம முதல் 5 குறள்கள் பார்த்தோம் நினைக்கிறேன். 6வது குறளுக்கு வந்தோம். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். இந்த சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், பதிலுக்கு பதில் உடனடியாக அதற்கு எதிர் விளைவுகளை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு மனக்கொதிப்பு பெரும்பாலான மக்களிடம் இருக்கிறது. அது சிறு குழந்தைகளிலே பெரியவர்கள் தங்களுக்கு உள்ள எண்ணங்களை அவர்கள் வளர்த்து விடுகிறார்கள். குழந்தைகளுக்கும் வளர்த்து விடுவதனால அந்த போர்க்குணம் இருக்கிறது. அதற்காக தான் இந்த மகாத்மா காந்தியடிகளுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் படிக்கிறோம். காந்திக்கு ஏற்பட்ட இடையூறுகளை, அவருடைய சத்திய சோதனையை முழுமையாக படித்தவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர் பொறுமையை காத்தார். நமக்கு நம்ம நாட்டுக்குள்ள அவன் சம்பந்தமே இல்லாமல் நமக்கு இழைத்த தீங்குகள், இப்ப ஜாலியன் வாலாபாக் படுகொலை போன்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்களை துப்பாக்கி குண்டுகள் மூலமாக சுட்டு வீழ்த்தினான் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அதேபோல் ஏராளமான பகத்சிங், சுகதேவ் போன்ற வீரர்கள், கட்டபொம்மன் போன்ற வீரர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய இரத்தத்தை சிந்திதான், தங்களுடைய உயிரை கொடுத்துதான் போராடினார்கள். மகாத்மா காந்தி மட்டும்தான் எல்லோரையும் இந்த பொறுமையாக இருப்பதற்காக ஒருங்கிணைத்தார். இந்தியா முழுமையும் உள்ள எல்லா மொழி பேசுகிற மக்களையும், எல்லா மாநில மக்களையும் ஒருங்கிணைத்த பெருமை அவரைத்தான் சாரும். தனிப்பட்ட முறையில் அவர் மேல் வேறு சில விமர்சனங்கள் இருக்கலாம். என்றாலும் கூட அவருடைய வரலாறுகளை அவருடைய வரலாற்றை முழுமையாக படிக்கிற போது அந்த செய்தி இருக்கிறது. இதை உலகம் முழுமையுமே அவரிடம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பதற்கேற்ப மிகச்சில குறைபாடுகள் எல்லா மனிதர்களிடம் இருப்பது உண்மைதான். என்றாலும் கூட அவருடைய பெருந்தன்மை, அவர் கடைபிடித்த அகிம்சை, அவர் கடைபிடித்த சத்தியம், எல்லாவற்றிலிருந்தும் பெரும்பாலும் அவர் மிகச் சிறப்பாகவே தன்னுடைய வாழ்க்கையை கையாண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையை இந்தியாவில் உள்ள எந்த மொழியை சேர்ந்தவர்களும் படித்து நல்ல செய்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. இந்த ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் துணையும் புகழ்னாக்கா உலகம் அழியும் வரைக்கும் அவர் புகழ் இருக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தாருக்குன்னா தண்டிப்பவருக்கு, ஒருவர் செய்த சின்ன பிழையை எல்லாம் கூட பெரிதுபடுத்தி அதை பூதாகாரமாக்கி அதற்கு ஏற்ப ஏதேனும் ஒரு தண்டனையை கொடுத்து விடுவது என்பதை விட பொறுத்து கொண்டால், அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டால் பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் துணையும் புகழ்னா இப்போ மட்டும் இல்லை, உலகம் அழியும் வரைக்கும் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும் என்பதற்காக தான் நாம் மகாத்மா காந்தியை சொல்லுகிறோம். இன்னும் நிறைய பேர் மாதிரி இருக்காங்க, நிறைய மகாத்மாக்கள் இருக்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு உலக அளவிலே இந்தியாவுக்கு ஒரு அடையாளமாக திகழ்பவர் மகாத்மா காந்தி, கரம்சந்த் காந்தி என்பதனால நாம் அவரைத்தான் இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகளுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதனால தமக்கு தீமை செய்தவனை தண்டித்தார்க்கு உண்டாவது ஒரு நாள் இன்பம். அவனுக்கு பதில் செஞ்சிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு மட்டும் அவனுக்கு இன்பமா தெரியும். ஆனால் அத்தீங்கி பொறுத்து கொண்டவர்களுக்கோ உலகம் அழியும் வரை அவனுக்கு புகழ் உண்டாகும் என்பது அந்த குறளினுடைய கருத்து. அடுத்து 7வது குறள். திறன் அல்ல தற்பிற செய்யணும் நோனொன்று அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொன்று அறநல்ல செய்யாமை நன்று. தகுதி இல்லாதவற்றை ஒருவர் தனக்கு செய்தாலும் அதனை எண்ணி மிக நோவடைந்து இந்த நொந்துன்னு இருக்கு பாருங்க, நொந்து போயிட்டேன்டாமா, பண்ற துன்பத்தினால நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக நோவடைந்து துன்பமடைந்து அறமற்ற செயலை செய்யாமல் பொறுத்து கொள்வது நலம். அறத்திற்கு மாறான தீமைகளை
திரும்ப செய்து விடாமல் இருப்பதுதான் மிகச்சிறந்தது என்பதை திறனல்ல அறனல்ல என்கிற 2 சொற்களின் மூலமாக தற்பிறர் செய்யணும், தன்னை சார்ந்தவர்கள் தகுதி இல்லாதவற்றை நமக்கு செய்தாலும் கூட நாம் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் நமக்கு செய்கிறது. அது செய்யத்தகாத கொடியவற்றை தனக்கு பிறர் செய்தாலும் அவருக்கு வரும் துன்பத்திற்காக உளம் நொந்து அறத்திற்கு மாறான ஒரு செயலை அவர்களுக்கு செய்துவிடக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. இதை நாலடியார்ல கூட ஒரு நாலடியார்ல 58வது பாடல்ல அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பது அன்றியும். ஏன்னா நான் இந்த நாலடியாருக்கெல்லாம் முழுமையா விளக்கம் சொல்ல இயலாது என்பதனால அந்த நாலடியார் 58வது பாடல் என்று சொல்லுவதனால நீங்க நாலடியார் புத்தகத்தை எடுத்து பார்க்கணும்னு தேவையில்லை. இப்ப இந்த செல்லிலேயே செல்பேசியிலேயே ஒரு லாரி புத்தகங்களே அடக்கியிருக்காங்க. அப்ப நீங்க அதை எடுத்து அந்த மைக்ல நாலடியார் தம்மை இகழ்ந்தமை அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க அதுக்கு அந்த பாடலாம் அந்த பாடலுடைய பொருளும் இருக்கும், நீங்க தெளிவாக படித்துக் கொள்ளலாம் என்பதற்காக அந்த அகைச்சான்றுகளை நான் உடனுக்குடன் சொல்லி விடுவேன். நீங்க எடுத்து குறிச்சு வச்சுக்கணும். அதுக்குதான் இதெல்லாம் வச்சுக்க சொன்னேன். குறிப்பேடுகளும் எடுத்தானி வைத்துக் கொண்ட சொல்றதுக்கு காரணமே நாலடியார் 58 அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அது வரும். அந்த இதை நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டையும் இங்கே திருக்குறளுக்கு சொல்லப்பட்ட கருத்தையும் அந்த நாலடியார்னு சொல்லப்பட்ட கருத்தையும் நாம் இணைத்து பார்த்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதனாலதான் அந்த எண்களை சொல்லுகிறேன். உடனுக்குடன் அதை குறித்துக் கொள்வது நல்லது. தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பது அன்றியும் மற்ற எம்மை இகழ்ந்த வினைப்பயத்தால் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர்கள் என்று பரிவதும் சான்றோர் கடன். அந்த அதே கருத்தை தான் சொல்றான். நிறையத்து வீழ்வர்கள் என்று பரிவதும் சான்றோர் கடன். அவனுக்கு துன்பம் ஏற்பட்டு விடும் என்பதனால நாம கோவிச்சுக்கிட்டா அவனுடைய மனம் துன்பப்படுமேன்னு நினைக்குமா? எப்படி பாருங்க, பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சை நேற்று சொன்னோம் இல்லையா? அது மாதிரி ஐயோ நம்ம கோவிச்சுக்கிட்டா அவனுடைய மனம் துன்பப்படுமே அப்படின்னு நினைக்கணுமா? அதுதான் அந்த உயர்ந்த உள்ளம் என்பதற்காக இந்த பாடலை தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பது அன்றி மற்ற எம்மை இகழ்ந்த வினைப்பயத்தால் என்னை அவரு தாக்கி பேசினார் அல்லது மனம் புண்படும் மாதிரி பேசினார் என்றால் அப்படி பேசினா அவருக்கு துன்பம் வரும். ஏன்னா அறக்கடவுள் கூடவே இருக்கு, நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம பொறுமையா இருக்க அவருக்கு துன்பம் அதிகமாகும். அப்படி அவருக்கு துன்பம் ஏற்படுமே என்று இவன் மனசுல நினைச்சுக்கிறான். அதைத்தான் இந்த எரிவாய் நிறையத்து வீழ்வர்கள் என்று பரிவதும் சான்றோர்கள் இப்படித்தான் நினைப்பார்கள் என்பதை இந்த நாலடியாரின் மூலமாக சொல்லுகிறார். அதுக்கடுத்ததும் கிட்டத்தட்ட அதே பொருளை தருவதுதான். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் என்பதற்கு 314 314 314 986 என்ற 2 குறள்களையும் இணைத்து படிக்க வேண்டும். 986 314 986. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால மிகுதியான என்னோட நீ சின்னால நான் கோவிச்சுக்கிட்டா நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் பாருங்க, அதான் செருக்கு. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். தகுதி என்பது என்ன என்றால் அதான் பொறுமை. நம்முடைய தலைப்பு என்ன? பொறுமை. அந்த பொறுமையினால அவனை நான் வென்று விட வேண்டும். அவன் எவ்வளவு வேணுமானாலும் செருக்கு அடையிட்டான். அந்த செருக்கு அடைவதனால தீமை ஏற்படுவதா இருக்கு. இப்ப நான் கோபப்படுறேன்னா அந்த கோபத்தினுடைய விளைவுகள் எனக்கு தான் சேரும். ப்ரெஷர் வரலாம், அல்லது வேறு ஏதேனும் அந்த ரத்த கொதிப்பு என்று சொல்கிறோம் அல்லவா, அது வரலாம், அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் என்னுடைய உடலுக்குள்ள வரும் அதிகமான கோபம் வருகிற போது. அதே போலதான் இதுவும். இந்த கோபத்தினாலதான் இந்த பொறுமை இழக்கிறோம். கோபம் ஏற்படுகிறதுனாலதான் நாம் பொறுமை இழக்கிறோம். அந்த பொறுமையை இழக்காமல் அந்த பொறுமையை கடைபிடித்தால் அதான் தகுதியால் வென்று விடல். பொறுமையை காப்பதனால அவனுடைய செருக்கை நாம் வென்று விடுகிறோம்.
அந்த செருக்கினால் நமக்கு செய்கிற தீமை, அதான் மிக்கவை செய்தாரே. செருக்கினாலே நமக்கு மிக்கவை செய்தாரே, நமக்கு தீங்கு செய்பவரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். தகுதி என்பது நாம் கடைபிடிக்கிற பொறுமை. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். தீவை செய்தாரை பொறுத்து கொள்ளும் வெற்றியே உண்மையான வெற்றி என்பதும், தகுதி இல்லாதவற்றை ஒருவர் தனக்கு செய்தாலும் அதனை எண்ணி மிக நோவடைந்து அறமற்ற செயலை செய்யாமல் பொறுத்தல் நலமாகும். இதுக்கு நீதி வெண்பா என்று ஒரு நூல் இருக்கிறது. அது 12ஆம் நூற்றாண்டிலே வந்தது. அந்த ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த 158வது பாடல் ஒரு அற்புதமான பாடல், நீதி வெண்பா. யாரு எழுதினாங்கன்னு தெரியல. 100 பாடல்களை உடையது. கடல் வாழ்த்து தவிர 100 பாடல்களை உடைய நீதி வெண்பா. அது 35வது பாடல். நீங்க அப்படி இந்த முடிச்சோன்னா எடுத்து அந்த மைக்கில் சொன்னீங்கன்னா அந்த பாடல் வரும், அதுக்கு கருத்தும் வரும். அதுல சிற்றுணர்வோர் என்றும் சிலுசிலுப்பர். ஆன்றமைந்த அழகான பாடல். ஆன்றமைந்த முற்றுணர்வோர் ஒன்றும் மொழியாரே, வெற்றி பெறும் வெண்கலத்தின் ஓசை மிகுமே, விரி பசும்பொன் ஒன்கலத்தின் உண்டோ ஒளி. ரொம்ப அழகான ஓமை சொல்லியிருக்காரு பாருங்க. வெண்கலத்தினுடைய ஓசை கலகலகம், விரி பசும் பொன் ஒன்கலத்தின் உண்டோ ஒளி. ஆனா தங்கத்துல தங்க தட்டினீங்கன்னா அது ஒளி எழும்பாது, வெண்கலத்துல ஒளி வரும். நிறைய கூட தழும்பாது, குறை கூட தழும்பும்பாங்க. அது மாதிரி இந்த வெண்கலத்தின் ஓசை என்கிற ஒரு அழகான ஊமையையும் பசும்பொன், விரி பசும்பொன் சான்றோருக்கும் கொடுத்திருக்கிறார். சிற்றுணர்வோர் என்றும் சிலுசிலுப்பர். சின்ன புத்தி படைச்சவன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் அது கடுப்பாயிட்டே இருப்பாங்க, எதையுமே பொறுத்து கொள்ள மாட்டாங்க, ஒரு சின்ன தவறை கூட பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ஆன்றமைந்த முற்றுணர்வோர், ஆன்றமைந்தான சான்றோர், எல்லாம் கொள்கை சான்றோர், ஆன்றமைந்த கொள்கை சான்றோர், அப்படி இருப்பவர்கள் என்றும் திரும்ப அவர்களுக்கு தவறான வார்த்தைகளையோ அல்லது தீங்கையோ செய்துவிட மாட்டார்கள் என்பதற்கு ஓமையாகத்தான் வெண்கலத்தின் ஓசை மிகுமே, விரி பசும்பொன் ஒன்கலத்தின் உண்டோ ஒளி என்பது அது நீதி வெண்பா. இது நான் ஒரு காந்தியிலேருந்தே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல அவர் வழக்கறிஞரா போயிருக்கிறாங்க. வழக்கறிஞர் தொழிலை நடத்துவதற்காக தென்னாப்பிரிக்கா என்ற நாட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்படி அந்த அந்த நாட்டினுடைய வைஸ்ராய் தெரு இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல டெல்லியில நம்ம ஜனாதிபதி தெரு இருக்குன்னு வச்சுங்க. ஜனாதிபதி இருக்கிற ஜனாதிபதி மாளிகையின் வழியாக அப்படி யாரும் நடந்து சென்று விட முடியாது, அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கும். இந்த எல்லைக்குள்ள, அந்த எல்லைக்கு மேல யாரும் போக முடியாது, அது மாதிரி எல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல கருப்பர்கள் போகக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் கருப்பர், அதனால அவர்கள் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த வழியா அவர் ஒரு வழக்கறிஞருங்கிற ரீதியில அந்த போக வேண்டிய வேலைக்கு போகிறார். அப்படி போற போது அங்க இருக்கிற ஒரு காவலர் இவரை விரட்டுகிறான், நைய புடைக்கிறான். இதை அந்த நாட்டு குடிமகனே ஒருவன் நீங்க வழக்கு தொடர்ந்தால் நான் சாட்சி சொல்றேன், இவர் தேவையில்லாமல் என்னை அடித்தார் என்றால் அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகிற போது மகாத்மா காந்தி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எய்தவன் இருக்க அம்பை நோவதேன். இவர் தன்னுடைய முதலாளி எஜமானன் போட்ட கட்டளையின்படி அவர் தன்னுடைய வேலை செய்கிறார். அதனால இவரை நொந்து கொள்வதனால எந்த பயனும் இல்லை என்று, அதனால நீ என் மீது அனுதாபப்பட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போறார். அடி வாங்கிட்டு தான் போறார். இது மாதிரி எல்லாராலையும் முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. இது மாதிரியான ஒரு தகவு எல்லோராலும், அதனாலதான் காந்தி, அதனாலதான் மகாத்மா. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். வெறுமன அடி வாங்கிக்கல. இவர் அடித்தது இவராக என்னை அடிக்கவில்லை, அவருக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்களோ மேலதிகாரிகள் அதை கடைபிடிக்கிறார், அதனால இவரை நொந்து கொள்வதனால தவறில்லை என்று அந்த பொறுமையினுடைய எக்ஸீடு, அதான் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால், தாம் தன்னுடைய தகுதி என்ன, பொறுமையுடன் இருத்தல். அந்த பொறுமையுடன் இருத்தல் என்கிற ஒரு செயலைத்தான் காந்தி இந்த அகிம்சையை கடைபிடிக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிகுதியான்
குரல் சொல்லும் போதே மனப்பாடம் என்ன குழந்தைகளுக்கு. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். எப்படி படிக்கணும்னு சொல்ற பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். அப்படி படிக்கணும். தாம் தம் தகுதியான்னு சொல்லக்கூடாது. தாம் தாம் தம் தகுதியால் வென்று விடல். தன்னுடைய தகுதி என்ன? பொறுமையுடன் இருத்தல். அதனால அவரை நாம் வெல்ல முடியும். இந்த வெங்கலப்பானை மாதிரி இருக்கிறவனே நாம் வெல்ல முடியும் என்பதை மிக அழகாக இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது 9வது குறள், பொறையுடைமையில 9வது குறள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். அதாவது வரம்பு கிடந்த கொடுஞ்சொல் கூறுபவரின் சொல்லை பொறுத்து கொள்பவர் மேம்பட்ட துறவியரினும் மேம்பட்ட துறவியர் ஆவர் என்று ரொம்ப அற்புதமான ஒரு செயலை இந்த குறள் மூலமாக. துறவி தான் மேம்பட்டவர் நம்ம நினைப்போம். ஆனா துறவியரை விட இந்த துறவு தான் மிகச்சிறந்த துறவு என்பதை இந்த குறள் மூலமாக, துறந்தாரின் தூய்மையுடையவர், அவரை விட தூய்மையானவர் யாருன்னா இறந்தார்வாய், அதாவது எல்லையற்ற துன்பங்களை சொற்களை சொல்லுபவர் என்பது பொருள். வரம்பு கடந்த அல்லது எல்லையற்ற முறையில் சில பேர் வைவார்கள், திட்டுவார்கள், மனம் புண்படும்படி பேசுவார்கள். அதுதான் எல்லையற்ற என்பதை இறந்தார்வாய் என்று சொல்லுவோம். இறந்தார்வாய்னா செத்து போனவர் என்று இந்த இடத்துல பொருள் கொள்ளக்கூடாது. முன்னாடியே பார்த்துருக்கோம், இறந்தாரணியர் என்றெல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இங்கே இறந்தார் என்பது எல்லையற்ற துன்பங்களை செய்தவர் அல்லது வரம்பு கடந்து பேசுகிறவர், அவ்வளவையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதனால அவ்வளையும் பொறுத்து கொண்டவரை துறவியரை விட மிகச்சிறந்தவர் என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். தீயோர் வாயினின்றும் தீய சொற்களே மிகுதியாக வரும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த குறள் இங்கே சொல்லப்பட்டது. அடுத்தது மறுபடியும் அந்த குறளை பாருங்க. துறந்தாரின் தூய்மை உடையர், அங்க நிறுத்தணும், அரைப்புள்ளி வச்சுக்கோங்க. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். இன்னாச்சொல் என்பது துன்பத்தை தருகிற சொற்கள். நோர்க்கிற்பவர் என்றால் அதை பொறுத்து கொள்பவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து 160வது குறள். உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். இதற்கு இந்த குறளுக்கு 9வது குறளுக்கு நான் 3 குறள்கள் குறிச்சிருக்கிறேன். இப்ப நம்ம துறந்தாரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த குறளுக்கு 310, 145, 146 அந்த 3 குறள்களையும் குறித்துக் கொள்ளுங்கள். 310, 145, 146 3 குறள்கள். அடுத்தது 10வது குறள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். இந்த குறளுக்கு 48, 225 அந்த 2 குறளை குறித்துக் கொள்ள வேண்டும். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின் 48, 225 என்ற 2 குறள்களையும் குறித்துக் கொள்ளுங்கள். இதை உண்ணாது நோன்பிருப்பவர்கள் அந்த பெரியாரும் பிறர் கூறும் கடுஞ்சொல்லை பொறுப்பவர்க்கும் பிற்பட்டவரே ஆவர். பெரியரனும் பெரியர் பொறுமை காப்பவரே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். கோவலன் காவிரி மன்றத்திலிருந்து தன் மனைவியுடன், அந்த முன்கதையெல்லாம் நான் சொல்லல, நடந்தே வருகிறான். அவர் அவளுடைய கால்கள் மண்மகள் அறிந்திலல் என்று வரும். அவ்வளவு தூரம் அந்த செல்வ செழிப்பிலே வளர்ந்தவள், வீதிகளிலே நடந்து அறியாதவள். அவருக்கு ஒரு கொஞ்ச தூரம் தாண்டினோடனே, காவிரி மண்டலத்தை தாண்டினோடனே எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்குறான். இல்லை 30 காத தூரம் இருக்குன்னா 300 மைல், பழைய மைல் 450 கிலோமீட்டருக்குன்னு அர்த்தம். 450, 460 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்க. அது 30 காதம் என்று சொல். காதம்னா 10, 30 காதம்னா 300 மைல், பழைய கால மைல். இப்போ அது ஒரு 460 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டினோடனே இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு மதுரைன்னு கேட்குறேன். 30 காதம் இருக்கு என்று நுணுக்கமாக அது பதில் சொல்லுகிறான் கோவலன்.
அப்படி வருகிற போது அங்கே கவுந்தியடிகள் இணைகிறார். கவுந்தியடிகள் இணைகிற போது அவர்களோடு அவருடைய துன்பத்தை எல்லாம் அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அழைத்து கொண்டு செல்கிறார். திருச்சிக்குள்ள இருக்கிறது உறையூர். ஒரு காலத்துல உறையூர் தான் ஊரணப்படுவது உறையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பெரியது, தலைநகரமாக இருந்தது. சோழருடைய தஞ்சை தலைநகரம் ஆவதற்கு முன்னால் சோழருடைய தலைநகராக இருந்தது உறையூர். இப்ப திருச்சிராப்பள்ளிக்குள்ள ஒரு ஊர் உறையூர். அந்த உறையூர் பகுதியில வருகிற போது ஒரு கீழ் மக்கள் வம்பப்பரத்தர் என்று அவங்க குறிப்பிடுவார்கள். அவர்கள் இவர்கள் யார் என்று கேட்கிறார். அந்த அம்மா என் மக்கள் என்று பொதுவா சொல்றாங்க. துறவிகளுக்கு எல்லாருமே அவங்க பிள்ளைங்க தான். அதனால என் மக்கள் என்று. அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, உடன் வயிற்றோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை நடத்துவது உண்டோ கற்றறிந்தீர் என தீமொழி கேட்டு செவியகம் புதைத்து காதலன் முன்னர் கண்ணகி நடுங்கிறார். ஏன்னா அவ வெளியில கால் வச்சு நடக்கவே இல்லாம அந்த பொன்மகளாக வாழ்ந்தவள். இத மாதிரி ஒரு தீய சொல்லை கேட்டு 2 பேரும் உங்க பிள்ளைங்கிறீங்க, அது எப்படி கணவன் மணியாக இருக்க முடியும் என்று அந்த வம்ப பரத்தர்கள் சொன்னதுனால அந்த அம்மாவோட மனசு அப்படியே நடுங்குதான். அதை அப்படியே அழகா சொல்றாங்க. காதலன் முன்னர் கண்ணகி நடுங்க. அப்புறம் எள்ளுணர் போலும் இவர் என் பூங்கோதையை முள்ளுடை காட்டி முதுநெறியாக கவுண்டியது தவம் பெறு காவம் கத்தியதாகலும் பட்டதை அறியார் குறுநெறி நெடுங்குரல் கூவினி கேட்டு அப்படி அந்த அம்மா உடனே கோபம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. குணம் என்னும் குண்டேறி நின்றார் வகையில் கனமையும் காத்தல் அறிதுன்னு பார்த்தோம் நீத்தார் பெருமையில. அந்த அளவுக்கு பொறுமை காக்க வேண்டும். துறவியராக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அங்க நீத்தார் பெருமையிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார், குணம் என்னும் குண்டேறி நின்றார் என்று. ஆனா இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி சொல்லி அந்த கண்ணகியோட முகம் அப்படியே சுருங்கிருச்சு, நடுங்குது அந்த அம்மா. இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் அந்த வார்த்தையில கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி நம்மை கொச்சைப்படுத்தி பேசுகிறானே என்று அந்த கண்ணகியானவள் நடுங்குகிறாள். இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு மிகுதியான கோபம் வந்து விட்டது. பொறுமையால இருக்கணும், அவங்களே பொறுமையா இருக்கணும், நாமளே பொறுமையா இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லுகிற போது துறவியர்னு எவ்வளவு பொறுமையா இருக்கணும். ஆனா இந்த பிறர் படுகிற துயரத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. அதாவது ஒரு நுணுக்கமான திறன் இல்லை, அந்த கல்விக்கான கூறு கொஞ்சம் கூட அந்த 2 பேர்த்துக்கும் இல்லை என்பதனாலதான் வம்ப பரத்தர்னா அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைச்சு ஏதாவது கலாட்டா பண்ணி விட்டு போயிடுவான். அது மாதிரி உள்ளவன் தான் வம்ப பரத்தர். அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் அதிகமாகி முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகுக என்று சொன்ன உடனே அந்த 2 பேரும் நரிகளா போயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு பாருங்க, கோவலன் கண்ணகி 2 பேரும், அம்மா திடீர்னு இப்படி 2 பேர்த்தையும் கோபப்பட்டு சபிச்சிட்டீங்களே, அவங்களுக்கு இந்த பாப விமோசனம் இதுல இருந்து வெளிவருவதற்கான இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அப்ப அவங்களுடைய இப்ப இந்த செய்தியை சொல்வதற்கு காரணமே இப்ப அந்த கவுந்தியடிகளோட கோவலனும் கண்ணையும் இந்த பொறை உடைமையின் எக்ஸீடு எவ்வளவு மேல போகணுமோ அந்த அளவுக்கு உயர்ந்த குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த வம்பப்பரத்தர்கள் இவர்களை பற்றி தான் இழிவா சொன்னான். ஆனா அவங்க என்ன 2 பேரும் சொல்றாங்க, ஐயோ அவங்களுக்கு நம்மளால இந்த தண்டனை கிடைச்சிருச்சே, அவங்க மனசு எவ்வளவு புண்படும், நரியலா போய் ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விமோசனம் கொடுங்க, அந்த பாவ விமோசனம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, இந்த பொறை உடைமைக்கு எவ்வளவு அற்புதமான செய்தியை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்காருன்னு பாருங்க. பாப விமோசனம் கொடுங்க என்று. அதற்கு அந்த அம்மா செய்தவம் அறியாமை நின்று இயல் வேண்டும் அறியல் வேண்டும் செய்தவத்தீர் திருமுன் பிழைத்தோருக்கு உயிரி காலம் உரையீரோ அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பாப விமோசனம்னு சமஸ்கிருத வார்த்தையை நான் சொன்ன பாத்தீங்க, அதுக்கு எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க. செய்தவத்தீர் திருமுன் பிழைத்தோர்க்கு உயிரி காலம் உயிரோ, அவர்களுக்கு விமோசனம் கொடுக்க மாட்டீர்களோ. ஏனென்றால் வழக்கில் இப்படிதான் சொல்லுவாங்க, உயிரி காலம் உயிரோ என்று சொன்ன உடனே இது பயிற்சியிலே இல்லாதனால உடனடியாக தெரிந்து கொள்ள முடியாது என்பதனால நம்ம அந்த பயிற்சியில உள்ள சொற்களையும் சொல்லி நான் இளங்கோவடிகள் சொன்ன சொற்களையும் சொல்கிறேன். அறியாமை நின்றும் எழிவர பூற்றோர் உறையூர் நொச்சி ஒரு குடை ஒதுங்கில் அது விமோசனம் சொல்றாங்க பாருங்க.
உறையூர் நொச்சி ஒரு உடை ஒதுங்கி பன்னிரு மதியம் படர்நோய் உழந்தபின் முன்னை உருவம் பெருக ஈங்கு இவரென சாப விடை செய்து தவப்பெரும் சிறப்பின். தன்னுடைய தவப்பெருமையினால, தவத்தின் முதிர்ச்சியினால இன்னும் ஓராண்டு காலம் 12 மாதங்கள் இந்த நரியாக இருந்தவர்கள் ஊழையிட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதன் பிறகு இதே உறையூரில் வந்து அவர்கள் உய்தி பெறுவார்கள் என்பதை ரொம்ப அற்புதமாக இந்த இடத்திலே சொல்லுகிறார். அந்த கடைசி குறளை பாருங்கள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். பிறர் சொல்லுகின்ற கடுமையான சொற்களையும் நாம் அந்த உள்வாங்கி அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் அதுதான் உண்ணாது நோக்கின்ற பெரியவரை விட பெரியவராக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இந்த 10வது குறள் சொல்லுகிறது. உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின் என்ற குறளோடு இன்று நிறைவு செய்கிறோம்.